Hi students, 8th chapter differentials and partial derivative exercise 8.2. See the 6th sum. An egg of a particular bird is very nearly spherical. If the radius to the inside of the cell is 5 millimeter and radius of the outside of the cell is 5.3 millimeter. Find the volume of the cell approximately. ஓகே, ஒரு பேர்டோட எக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸ் இன்சைடில் 5 மில்லிமீட்டர் கொடுத்துறாங்க, அவுட் சைடில் 5.3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வால்யூம் ஆஃப் த செல் அப்ராக்சிமேட்லி வேணும். ஓகே, அப்ராக்சிமேட் வால்யூம் வேணும். ஓகே, ஸ்பியருக்கு வால்யூம் எனக்கு என்ன தெரியும்? 4/3 πr கியூப்னு தெரியும். ஓகே, நவ் see that one. Given radius வந்து inside 5 mm, radius outside 5.3 mm. dr difference வந்து 5.3 minus 5 0.3ன்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் நமக்கு என்ன தெரியும்? ஸ்பியருக்கு 4/3 πr கியூப். எனக்கு அப்ராக்சிமேட் வால்யூம்னா dv கண்டுபிடிக்கணும். dvனா 4/3 டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பையை அப்படியே வச்சுக்கிறேன். r கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r² into dr. ஓகே, அப்போ 3 கேன்சல், 4π ஆறுக்கு பதிலாக 5 மில்லிமீட்டர் இன்சைடு இது 5² dr வந்து 0.3. ஓகே, நவ் 4π 4 into 5² 4 into 5² 5² வேல்யூ 25 into 4 100. ஓகே, பை அப்படி வச்சுக்கிறேன். 0.3. நவ் 100 into 0.3 30 பை இருக்குது. அப்போ dv ஈக்குவல் டு 30 π மில்லிமீட்டர் க்யூப். வால்யூம்னால மில்லிமீட்டர் க்யூப்னு எழுதிக்கிறோம். ஓகே, next 7th sum. Assume that the cross section of the artery of human is circular. The drug is given to a patient in dilate his arteries. If the radius of an artery is increased from 2 millimeter to 2.1 millimeter, how much is cross sectional area increased approximately? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஹியூமன் ஆர்டரி எவ்வளோ இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஆர்டரி டைலேட் ஆகுது, தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2 மில்லிமீட்டர்லேருந்து 2.1 மில்லிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு என்ன வேணும்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்ராக்சிமேட் ஏரியா வேணும். இங்கே சர்க்குலர்னால ஏரியா வந்து πr² தெரியும். நான் dA கண்டுபிடிக்கணும். ஓகே, நவ் லிசன். ஏரியா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2 millimeter to 2.1 millimeter. ரேடியஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2 millimeter to 2.1 millimeter. அப்போ இன்க்ரீஸ்டுக்கு dr டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 2.1 minus 2 0.1. ஏரியா சர்க்குலர்னு கொடுத்துருக்கிறதுனால a ஈக்குவல் டு πr². ஓகே, இப்போ dA கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட் ஏரியானா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? dA கண்டுபிடிக்கணும். dA பை வச்சுக்கிறேன். r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r dr. அப்போ பை இன்ட்டு 2, ஆறுக்கு பதிலாக 2 இன்ட்டு dr 0.1. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 0.1 0.4. இப்போ dA ஈக்குவல் டு 0.4 π மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏரியானால் இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 8th sum. In a newly developed city, it is estimated that the voting population in 1000 will increase according to v of t equal to 30 plus 12t² minus t cube, 0 less than or equal to t less than or equal to 8, where t is the time in years. Find the approximate changes in voters for the time change from 4 to 4/1/6 year. எனக்கு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க. ஓட்டிங் பாப்புலேஷனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இயர்ஸ் டைமை வந்து இயர்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. வி ஆஃப் டி கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனில். எனக்கு அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் வேணும். 4 to 4/1/6 இயர் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 4 to 4/1/6 இயர் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் பார். given v of t equal to 30 plus 12t² minus t cube, 0 less than or equal to t less than or equal to 8. ஓகே, dt equal to 4 1/6 minus 4.
என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 1/6 கிடைக்கும். ஓகே, டைம் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வந்து என்னது 4, t ஈக்குவல் டு 4. 0க்கும் 8க்கும் இடையில இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் வந்து 4 to 4 1/6 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால t ஈக்குவல் டு 4. இப்போ dv கண்டுபிடிக்கணும். 30 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 12t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 24t, மைனஸ் t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -3t² இன்டூ dt. அப்போ dv ஈக்குவல் டு 24t மைனஸ் 3t² dt. ஓகே, அப்போ dv ஈக்குவல் டு tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், dtக்கு பதிலாக 1/6 போடுறோம். 24 இன்ட்டு 4 96. இங்கே 16 இன்ட்டு 3 மைனஸ் 48 இன்ட்டு 1/6. சப்ராக்ட் பண்ணால் 48. 48 இன்ட்டு 1/6 சிம்பிளை பண்ணால் 8. ஓகே, அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் வேணும் எனக்கு. ஓட்டர்ஸ்னால் ஓட்டர்ஸ் எதாவது மென்ஷன் பண்ணிக்காங்க, 1000ல் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 8 இன்ட்டு 1000, 8000 அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ். ஓகே, 9th sum, the relation between the number of words y a person learns in x hours is given by y equal to 52 root x, 0 less than or equal to x less than or equal to 9. What is the approximate number of words learned when x changes from 1 to 1.1 or 4 to 4.1 hour? எனக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஒயில் கொடுத்துருக்காங்க, இக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன வேணும், அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வேணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து 1 to 1.1 hour இருக்கும், 4 to 4.1 hour இருக்கும் கண்டுபிடிக்கும். ஈவன் ஒய் ஈக்குவல் டு 52 ரூட் எக்ஸ், டிஎக்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டதுனால டிஎக்ஸ் 1.1 மைனஸ் 1, டிஃபரன்ஸ் 0.1. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் 1. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 1. டிஒய் கண்டுபிடிக்கணும், டிஒய் ஈக்குவல் டு 52 அப்படியே வச்சுக்கிறேன். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், டிஎக்ஸ் இருக்க பிளேஸில் 0.1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிஒய் ஈக்குவல் டு 52 இன்ட்டு 1/2 ரூட் 1 0.1. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோம்னா 26 இன்ட்டு 0.1, 26 இன்ட்டு 0.1 2.6. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2.6னால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 மேலே வர்றதுனால அப்ராக்சிமேட்லி 3 வேர்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். 2.6 நான் எப்படி எடுத்துக்கிறேன், அப்ராக்சிமேட்லி 3 வேர்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பார்ட் dx ஈக்குவல் டு 4.1 மைனஸ் 4 கிவன். 4.1லேருந்து 4 டிஃப்ரென்ஸு இல்லையா, இப்போ 4.1 மைனஸ் 4 0.1, எக்ஸ் ஈக்குவல் டு 4னு எடுத்துக்கிறோம். dy ஈக்குவல் டு 52 இன்ட்டு 1/2 ரூட் 4, எக்ஸுக்கு பதிலாக 4, dxக்கு பதிலாக 0.1. ஓகே, அப்போ 20 ஹியர் 52 கேன்சல் பண்ணோம்னா 26. இங்கே ரூட் 4ஓட வேல்யூ 2 இன்ட்டு 0.1, அகெயின் கேன்சல் 13 இன்ட்டு 0.1 1.3. ஓகே, இங்கே பாயிண்ட் ஆஃப்டர் இந்த இருக்கிற நம்பரில் பிலோ 5. தென் dy ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1 வேர்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட் வேல்யூ 1 வேர்ட், பாயிண்டில் இருக்கிறதுனால பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்ராக்சிமேட்டாக 1 வேர்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, 10th sum, a circular plate expands uniformly under the influence of heat if its radius increases from 10.5 cm to 10.75 cm. Then find an approximate changes in the area and approximately percentage change in area. என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் பிளேட்டில் சேஞ்ச் இன் த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ டிஏ கண்டுபிடிக்கணும். இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10.5 cm to 10.75 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் வி வாண்ட் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, லிசன், dr ஈக்குவல் டு 10.75 மைனஸ் 10.5, தட் இஸ் 0.25. ஓகே, ஆர் ஈக்குவல் டு 10.5. இப்போ சேஞ்ச் இன் ஏரியா வேணும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு சர்க்குலர் பிளேட்னால πr², ஏ ஈக்குவல் டு πr², டிஏ பையை வச்சுக்கிறேன், r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r dr. அப்போ டிஏ ஈக்குவல் டு பை 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 10.5, ஆருக்கு பதிலாக 10.5, dr 0.25. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 21 இன்ட்டு 0.25, இதை மல்டிப்ளை பண்ணால் 5.25 பை இங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ டிஏ ஈக்குவல் டு 5.25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேயா, நெக்ஸ்ட்டு எனக்கு அதே சமயம் என்ன வேணும், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா வேணும். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியாவுக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம்,
என்ன ஃபார்முலா பார்த்தோம், dA by A into 100, dA by A into 100. அப்போ dA by Aக்கு பதிலாக என்னது ஏரியா πr ஸ்கொயர் இன்ட்டு 100 டேரெக்டாக போட்டிருக்கேன். அப்போ dA என்ன கண்டுபிடிச்சோம், 5.25 பை டிவைடட் பை πr ஸ்கொயர் வேல்யூ, பை ஆருக்கு பதிலாக 10.5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 100, பை கேன்சல். அப்போ 5.25 டிவைடட் பை 10.5 இன்ட்டு 10.5 இன்ட்டு 100. ஓகேயா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 5.25 இன்ட்டு 100 போடும்போது இந்த இன்ட்டு 100 வரும்போது பாயிண்ட் ரிமூவ் ஆகி 525 இன்ட்டு 10.5 இன்ட்டு 10.5 இருக்குது. இங்கே பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ், அதனால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளைட் பை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ தான் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். அப்போ 525 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும், 100க்கு க்ளோஸ் ஆயிரும். அப்போ 105 இன்ட்டு 105. ஓகே, கேன்சல் பண்ணோம்னா 100/21 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணனா 4.7619%. This one is a percentage in area. Okay. Next, 11th sum. A coat of paint of thickness 0.2 cm is applied to a faces of a cube whose edge is 10 cm. Okay. Use the differentials to find approximately how many cubic centimeters of paint is used to paint this cube. Also calculate the exact amount of paint used to paint this cube. Cubeோட thickness 0.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் cubeோட எட்ஜை வந்து ஏன்னு எடுத்தேன்னா இது வந்து DA. ஓகே, இங்கே A ஈக்குவல் டு எட்ஜ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ A ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். எனக்கு அப்ராக்சிமேட் ஹவு மெனி கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. கியூபிக் சென்டிமீட்டர்னால் வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எட்ஜ் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு A 10 சென்டிமீட்டர், DA 0.2. வால்யூம் ஆஃப் த கியூப் V ஈக்குவல் டு A கியூப் நமக்கு தெரியும். DV கண்டுபிடிக்கணும். DV ஈக்குவல் டு 3A ஸ்கொயர் DA. அப்போ 3 இன்ட்டு A ஸ்கொயர்னா 0.10 ஸ்கொயர், DAனா 0.2. ஓகேயா, அப்போ 3 இன்ட்டு 100 இன்ட்டு 0.2. ஓகேயா, சிம்பிளி பண்ணால் 60 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு, ஆல்சோ கால்குலேட் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் அ பெயிண்ட் யூஸ்டு டு பெயிண்ட் திஸ் க்யூப். எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் த பெயிண்ட்னா டெல்டா V கண்டுபிடிக்கணும். டெல்டா Vக்கு V ஆஃப் இங்கே டிஃப்ரென்ஸ் 0.2 கொடுத்துருக்காங்க, ஏரியா 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் 10.2 மைனஸ் வால்யூம் ஆஃப் 10. ஓகே, எட்ஜு வந்து 10 கொடுத்துருக்காங்க, திக்னஸ் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. அப்போ 10.2லேருந்து 10 வால்யூமை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ A கியூப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 10.2 ஹோல் கியூப் மைனஸ் 10 கியூப். 10.2 ஹோல் கியூப் 10.2 இன்ட்டு 10.2 இன்ட்டு 10.2 3 டைம்ஸ் போட்டேன்னா 1061.208 மைனஸ் 10 கியூப் 1000 சப்ராக்ட் பண்ணோம்னா 61.208 சென்டிமீட்டர் கியூப். This one is the exact amount of paint. Okay, thank you students.